மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை இதை நான் கேட்பின் இதை நான் கேட்பின் உனையே தருவாய் இதை நான் கேட்பின் உனையே தருவாய் மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை மலர்கள் கேட்டேன் மலர்கள் கேட்டேன் மலர்கள் கேட்டேன் மலர்கள் கேட்டேன் இதை நான் கேட்பின் உனையே தருவாய் கக மகமரி மகரி சனிரிசா பமகம தம கரி சனிரிசா கம சனி சதனி மத கமரி கச நிசத நிசா நிசமாக நிச பம மக சனி சத மக வினித பமக கமக கமரி நிதிரி கரி மகரி ச பமத மனிதனி மத கமரி கச மதர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை காட்டில் தொலைந்தேன் வழியாய் வந்தனை இருளில் தொலைந்தேன் ஒளியாய் வந்தனை காட்டில் தொலைந்தேன் வழியாய் வந்தனை இருளில் தொலைந்தேன் ஒளியாய் வந்தனை இதனில்
பிபின்னு ரொம்ப நல்லா பண்ணிங்கம்மா, ஃபஸ்ட் கிளாஸ். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓப்பனாக சொல்லணும்னா இன்னும் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் சுருதி பாக்ஸை வச்சுட்டு சும்மா கூடவே பாடினீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வருதோம். நல்லா பாடுங்க, உங்களுக்கு வந்து குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை. அது மாதிரி நீ வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா, சுருதியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். வீட்டில் சுதி போட்டு ஒரு சுதி கொடுங்களா, ஒரு சுதி கொடுங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூனே கூட வரும். கொஞ்சம் மிஸ் ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா பாடுறதுக்கு ட்ரை பண்ணீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ತಗದಿಮಿ ನೀದ ಸಾನಿ ತಗದಗಿದ ತಗದಿಮಿ ತತ್ತರಿಗತಾ 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 அடடா காதல் அழகியவாய் நினைத்தால் மனகும் ரகசிய சோலை நாகங்கள் யாவும் பிறை நிலவு இவள் தான் இங்கே
தேங்க்யூ. ஜானவி. ஜானகியா ஜானவியா? ஜானவி. ஜானகியா? ஜாஹ்னவி. ஜானகின்னு வச்சுங்களேன், நல்லா இருக்கும். ஜானகி அம்மா பாடுற எல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஜானகி ஜானகி ஜானவின்னு வச்சுருக்கீங்க. நல்லா பாடுனீங்க, அருமையாக சங்கதிகள் சுரங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பாடுனீங்க. நன்றி. ஒரே ஒரு உங்கள் டெவலப்மெண்ட்டுக்காக ஒன்று சொல்கிறேன். விழிகள் தேனும், விழிகள் தேனும், மொழிகள் தேனும், மானோ, விழிகள் மானோ, மொழிகள் தேனும், விழிகள் மீனோ மொழிகள். வெளிக்கல் சொல்கிறீங்க, சொல்கிறீங்க, எழுத்தில் தான் பிழை, வேறு ஒன்றும் கிடையாது. பிழை இல்லை, அது திருத்திக்கிறது தான், சின்னது தான். எதுக்கு இப்போ நான் சொல்லலைன்னா அப்புறம் மறந்துடுவேன் நான். அதுக்காக தமிழை கொஞ்சம் தமிழ் அப்படின்னு சொல்லாமல் தமிழ்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். மற்றபடி எந்த குறையும் உங்கள்கிட்ட இல்லை. சங்கதிகள் பியூட்டிஃபுல், ராகத்தை அருமையாக பண்ணீங்க, பாவங்களும் அருமையாக பண்ணீங்க, தாளத்திலேயே சேர்ந்து பண்ணீங்க, மிக பிரமாதம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூப்பா, வாழ்க. தத்து தகது தக தரிகிடதாம் தத்தகிட்ட ஜுனு தக்க தின் தத்த ததிம் தஜுனு தக்க ஜுனு ததிமி தக்க திமி தக்கிட்ட தரிகிடதாம் தத்த ததிம் தக்க ஜுனு தரிகிடதாம் 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 தாம் தின் தாம் தத்தி தக்க ஜுனு தாம் தத்தி தக்க ஜுனு தாம் தத்தி தக்க ஜுனு ததி தக்கிட்ட ததி தன ஜுனு திமி ததிம் தன ஜுனு திமி தரகிடதா தின் தின் தத் ஜொன் குத்தத் தின் தின் தத் தோம் தத்தி கிட்ட தோம் த மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன நவரசமும் முகத்தில் நவரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் செக்கச்சி வந்திருக்கும் இதழில் கனிரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் செக்கச்சி வந்திருக்கும் இதழில் கனிரசமும் கண்டு மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன தின்னத்தோம் தக்கிட்ட தக்கு ஜுன்னு ஜுன்னு தின்னத்தோம் தக்கிட்ட தக்கு ஜுன்னு ஜுன்னு நகதின தென 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 தக்கு ஜுன்னு ஜுன்னு நகதின தென் தரகிடதோம் த நகதின தென் தரகிடதோம் த நகதின தென் தரகிடதோம் த எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை அல்லால் வேறு யார் அறிவார் எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை அல்லால் வேறு யார் அறிவார் பாவையன் பதம் காண நாணம்மா பாவையன் பதம் காண நாணம்மா உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா மாலவா வேலவா மாயவா சண்முகா என்னை ஆளும் சண்முகாவா மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன தஜுனு தங்கிருத ஜுனு தங்கிருத ஜுனு தங்கிருத தினுக்கு நக்கு நக்கு நா தின் தத்தக்க ஜுனு தஜுனு தங்கிருத ஜுனு தங்கிருத ஜுனு தங்கிருத தினுக்கு நக்கு நக்கு நா தின் தத்தக்க ஜுனு த திரகிடதோம் த தத்தா திரகிடதோம் த தகதா திரகிடதோம் த நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன் அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன் நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன் அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன் மோகத்திலே என்னை மூழ்க வைத்து மோகத்திலே என்னை மூழ்க வைத்து ஒரு ஓரத்திலே நின்று
ததி தக்க ஜுனு தக்க திமி தரகட தரகட தத்த வானாட மலராட மதியாட நரியாட மங்கை நடனமாட வானாட மண்ணாட கொடியாட இடையாட வஞ்சி இவள் கைகளாட சுவையோடு நான் ஆட என்னை நாடி இது வேளை இரவின துணையாக ஓடி வருவார் தூயனே மாலவா மாயனே வேலவா என்னை ஆளும் சண்முகாவா மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என தரகிடதோம் தத்தா. Thank you sir. நல்லா பண்ணுங்க ரொம்ப நல்லா பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஜதியும் சேர்த்து பாட்டிங்க அருமையா. இது ஓகே பண்ணது சூப்பர். எனக்கு என்ன ஒரு வேணும்னு சொன்னால் கண்ணா ஒரு 2 செமிட்டோன் மேலே கொடுங்க, சுதி மட்டும் கொடுங்க, பல்லவி மட்டும் பண்ணுங்க. இதில் போட்டியில் இல்லைம்மா, போட்டி முடிஞ்சு போச்சு ஓகேவா. இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா சுதி கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னா மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன. ஓகே 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 வெரி குட். ஆனால் பின்னால் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது லாஸ்ட்டில் இல்லையா? அதனால் இந்த சுதி நீங்கள் எடுத்த சுதி ஓகே. இந்த சுதியில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க ஒரிஜினலாக பாடின சுதியில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போதுமே அவங்க பாடின பாட்டை டேப் ரெக்கார்டில் போட்டு கூடவே நீங்கள் பாடி பாருங்க. அப்போ வாய்ஸ் இன்னும் பிரைட்டாக வரும். எந்த சுதி கொடுத்தாலும் பாடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் இந்த சுதியில் பாடினா எவ்வளோ பிரைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? இல்லை நாதத்திலே தலைவர் குரல் கேட்டேன் அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன் மோகத்திலே என்னை மோக வைத்து மோகத்திலே என்னை மோக வைத்து ஒரு ஓரத்திலே நின்று கள்வனை போ மாயவா வேலவா. அதான் அந்த உடனே தான் அதை நீங்க பாடி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். அது பாட வேண்டாம் ஓகேவா? இப்போ பிரைட்டா தெரியுது வாய்ஸ். அதனால இந்த சுருதியில் நீங்க நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட போட்டி முடிஞ்சு போச்சு, அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. இனிமேல் நீங்க டெவலப் ஆகிறதுக்கான ஐடியா நான் சொல்றேன் ஓகேங்களா? கூடவே பாடி பாரு. தேங்க்யூமா. வாழ்க வளர்க வெல்க. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பழுத்திடும் அண்ணாலே தேடிடும் பாடல் கேட்டாயோ. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில்
சமீர் கண்ணா நல்லா பாடுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். இந்த பாட்டு ஒரு பெண் பாடின பாட்டு, அதை வந்து நீங்கள் பாடி மாற்றி உங்கள் செயலில் அருமையாக கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாடுங்கம்மா. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. பதனி சரி ரி கரி க சகரி
ரொம்ப கஷ்டமான பாட்டு, பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமான சாங்கு. அதை எடுத்து நீங்கள் வந்து எவ்வளோ நாள் இந்த சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்க? ஒரு 25 டேஸா? கிளாசிக்கல் கற்றுக்குறீங்களா யார்கிட்ட? ஆமாம் சார்ட்டே யார்கிட்டமா சொல்லுங்கள், டீச்சர் பேர் சொன்னால் நல்லது தானே? சரவணன் சார்ட்ட. சரவணன் சார்ட்ட தான் கற்றுக்குறீங்களா கிளாசிக்கல்? கிளாசிக்கல் இல்லை, நம்ம ஸ்கூல் மாஸ்டர். ஓகே, வெரி குட்மா. நல்லா இன்னும் கிளாசிக்கலில் நல்லா வரணும். இது ஓகே, இது நல்லாயிருக்கு. பாடின பாட்டை எனக்கு பாடினீங்க. நீங்கள் மறுபடியும் பல கீர்த்தனைகள் பாடவும் இதுக்கும் வந்து நீங்கள் தயாரானீங்க சொன்னால் பக்கா ஒரு பாடகையாக வர்றதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது நிறையா. அதனால் நல்ல சுத்தமாக பாடினீங்க. பாவமும் நல்லா இருந்தது, எல்லாம் சரியாக இருந்தது, எல்லாம் ஓகே, வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். பார்க்கலாம் அவங்கள ஜட்ஜஸ் என்ன நான் சொல்கிறது சொல்லிவிடுவேன். ஜட்ஜஸ் கையில் தான் இருக்குது தீர்ப்பெல்லாம். எங்கிட்ட ஒன்றும் கிடையாது, எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஓகேம்மா, நல்லா பண்ணீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. இன்னும் நல்லா தேங்க்யூ சார். தேங்க்யூ. தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். அடனி தங்க கட்டி சிங்க குட்டி, இனிவோம் பேர சொல்லும் பட்டி தொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. பூத்தமரு ரொம்ப வசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்காரும் இல்ல, அலசி பாரு நீ உலகத்துல. அண்ணனுனா அண்ணனையா, அன்பு உள்ள மன்னனையா. அண்ணனுனா அண்ணனையா, அன்பு உள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. தண்ணி போட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். அடனி தங்க கட்டி சிங்க குட்டி. உங்க கூட வரும் நீங்க போற இடம் நல்ல பெருமை பெறும். சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல 100 வரும். மனசு எல்லாமே கோயிலையா, அதுல நீதானே சாமி ஐயா. நல்ல வந்தா இவ வல்ல வந்தா, நல்லதெல்லாம் இங்க சொல்ல வந்தா. நல்ல வந்தா இவ வல்ல வந்தா, நல்லதெல்லாம் இங்க சொல்ல வந்தா. நாடெல்லாம் வெல்ல வந்தா. தண்ணி போட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். அடனி தங்க கட்டி சிங்க குட்டி. இனிவோம் பேர சொல்லும் பட்டி
தொட்டி நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கறதம். யாராவது ஒரு புது ஹீரோ வந்தாங்கன்னா அந்த பாட்டு தான் போடுவாங்க. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். யார் ஹீரோ வந்தாலும் டிவிலையும் சரி படத்துங்களையும் சரி இந்த பாட்டு வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது நான் எழுதின பாட்டு, எழுதும் போது இவ்வளோ பாப்புலர் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு நிறைய பாட்டு இது மாதிரி எழுதி கொடுத்துருக்கேன். நிறைய பாப்புலர் ஆகிறதுக்கு தெய்வம் தான் துணை. ஐயா நினைக்காம எழுதுறோம். ஓகே ஐயா சொல்லுங்கண்ணா. எல்லா ஹீரோகளுக்கும் நீங்க தான் முதல் ஹீரோ. ஆமாம், இதான் உண்மையான விஷயம். நிஜமா ரஜினியை பார்த்தா இப்போ சொல்லுவார், எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெற்றி பாட்டுன்னு ஒரு ஹீரோ சாங்னு எழுதுனது நீங்கள் தான். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை. அதான் ஃபஸ்ட்டு அவருக்கு பாடின ஹீரோ சாங். அதுக்கப்புறம் என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க ஆசி, இந்த மாதிரி மாமாவும் பொண்ணை கூட, இந்த மாதிரி நிறைய கவிதைகள்லாம். அது மாதிரி இதெல்லாம் எழுதுறது தான் எங்கள் வேலையை நாங்கள் சரியாக செய்ததுனால தான் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட நாங்கள் பேர் வாங்கிட்டு இருக்கோம். இளையராஜாவும் சரி அவர் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பாட வந்தவங்க உங்கள் வேலையை நீங்கள் மற்றது எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அந்த பாட்டிலேயே கவனம் இருக்கணும். அந்த பாட்டு அவங்க எப்படி பாடினாங்களோ அதே மாதிரி பாடணுங்கிற ஆர்வம் வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். நல்லா பாடினீங்க கண்ணா, ஃபஸ்ட் கிளாஸாக பாடினீங்க. பார்ப்போம் ஜட்ஜிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க அவர் ஏதோ எழுதி கொண்டிருக்கிற பாட்டு எழுதுறான்னு நினைக்கிறேன். அது எழுதி முடிச்சதும் நான் இப்போ வந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் பார்த்து போட்டு கொடுங்க, ஏதாவது நல்ல பிள்ளைங்களை பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுங்க. முதல்ல பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜானவி சாரதா ரெண்டு பேரையும் கூப்பிட்றோம். ஜானவி சாரதா வாங்க. மிகச்சிறந்த ஒரு பாடகிகள் அவங்க இன்னும் நல்லா வளரணும் என்ற ஊக்கத்துக்காக இந்த பரிசை அவர்களுக்கு அளிக்கிறோம். உங்களுக்கு சிறப்பு பரிசுமா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் பாருங்க வாங்க பவிஷா கிருஷா இருவரையும் மேடை கலைக்கிறோம். பாடறியேன் படிப்பறியேன் அஞ்சலி என்ற பாடலை பாடியவர்கள் வாங்க, மேடைக்கு வாங்க. ரெண்டு பேர் சேர்ந்தே வரலாம். வாங்க அங்கே தான் வாங்க. நீங்கள் இவர்கள் பாடறியேன் படிப்பறியேன் அஞ்சலி என்ற பாடல்களை பாடி மயக்கியவர்கள். யார்? கிருஷா. யார்? கிருஷா. நீங்கள் பவிஷ்கா. வாங்கிக்கோமா வாழ்க வளர்க வெல்க இன்னும் பல மேடைகளில் இசையில் வாழ்க வாழ்த்துகிறோம். நன்றி. உங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வாங்கியிருப்பது 3வது இடத்துல இருக்கிறீங்க. ஓகேவா? சந்தோஷம். அடுத்து மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணோம். அடுத்தபடியாக தக்ஷா வாணி வித்யாலயா. வாங்க. கண்ணாமூச்சி ஏனடா என்ற பாடலை பாடி மயக்கவர். அவருக்கு பரிசு தொகையும் 2வது பரிசுக்கான விட்டு. தேங்க்யூ. இவ்விழாவிற்கு வந்திருந்து சிறப்பை தம்புங்க திரு மாண்புமிகு கங்கையம்மன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அத்தோடைய இசை விழாவிற்கு பக்கவாத்தியம் வாழ்த்த அனைத்து இசைக்கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டேன். இங்கு ஜட்ஜஸாக வந்திருந்து சிறப்பான தீர்ப்பை வழங்கி அமைக்கு அனைத்து ஜட்ஜஸ்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டேன். இதில் ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, ஸ்ரீகிருஷ் எந்த அளவுக்கு ஒரு நியாயமானது என்பதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஸ்ரீகிருஷ் மட்டும் உள்ள ஸ்கூலுகளுக்கு கொடுக்காம எல்லா ஸ்கூலுகளுக்கும் ப்ரைஸ் கொடுத்துருக்கோன்னா அது எந்த அளவுக்கு நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இது அதை விட மிக முக்கியமான விஷயம்னா, எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் பிரின்ஸிபல் வைஸ் பிரின்ஸிபல் கோஆர்டினேட்டர்லாம் வந்துட்டு
டெய்லி வரமா பாடம் நடத்தணுமா, கிளாஸ் ஒர்க் கரெக்ஷன், ஹோம் ஒர்க் கரெக்ஷன் பண்ணுமா, ஒர்க் ஷீட் பார்த்தோன்னா பேரண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணோம், பேரண்ட்டை திட்டம் வாங்கணுமா, போனோமா, வீட்டில் வரைச்சி காட்டோமா, வீட்டில் சமைச்சோமா, வந்தோமா, காலேஞ்சி ஓடி வந்தோமா, இதுவே போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு விசை நிகழ்ச்சி கண் விருந்தால் ஒரு ரிலாக்ஸாக இருந்து எல்லாத்துக்கும் ஒரு இருக்கிறது கொடுத்தவைக்கு இங்கே பாடின அத்தனை பேர்த்துக்கு மிக நன்றி. உண்மையிலே ரொம்ப நல்லா ஃபர்ஃபாக எக்ஸலண்ட்டாக பாடினாங்க. அது உண்மையிலேயே மிக மிக ரொம்ப ஆச்சரியப்படமாக இருந்தது. மிக நன்றி வந்து பிகாஸ் இந்த அளவுக்கு இந்த குழந்தைங்க பாடுவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. எல்லாரும் வியக்க வச்சுது. ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப ரொம்ப வந்து பாடினாங்க. அதுக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அதற்கு கேமலதா மேம், ஏசி அவர்களுக்கும், சதீஷ் மற்றும் அவர் குரூப்பை சேர்ந்த அத்தனை அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அன்று மேலும் திரு சுபசரவணன் அவர்கள் அத்தனை பேரையும் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த அளவுக்கு சிறப்பை செலுத்த அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நினைத்துக் கொண்டேன். இந்த விழா சிறப்பிக்க ஞாயிற்றுக்கிழமை தானும் பரவாயில்ல அப்படின்னு எங்கள் டீச்சர்ஸ், கோஆர்டினேட்டர், பிரின்சிபல்லாம் அவங்க ஃபேமிலியோடு வந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்கள் அனைவரும் ஒன்றாக உழைப்போம். அவங்க சொன்ன மாதிரி நம்ம படிப்பு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் கொண்டு போகணுங்க தான் நம்முடைய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், எல்லாத்தையும் கொண்டு போக தான் நம்முடைய இயக்கம். நாம் அதுக்காக தான் உழைக்கிறோம். ஒன்றாக உழைப்போம். இன்னும் பல மைல்களை நிச்சயமாக நம் குழந்தைகளுக்கு நாம் கொடுப்போம். நம்ம குழந்தைங்க நிச்சயமாக பேக்ரவுண்ட் வாய்ஸ், ஆர்கெஸ்ட்ரா, ஜீவராஜா, மற்றபடி எல்லாருக்கும் நன்றி. நம்ம நிச்சயமாக நம்ம குழந்தைகளை வந்து சினிமாவில் மிகப்பெரிய பாடலாக்கி அதனை சாதிப்போம், நிச்சயமாக சாதிப்போம். நாம் ஒற்றுமையாக செயல்படுவோம், நிச்சயமாக சாதிப்போம் என்று கூறி விடைபெற்று நன்றி, வணக்கம். இந்த பள்ளியில் வந்திருக்கிற படித்தவர்கள் சரிகமபால வெற்றி பெற்ற யோகேஸ்வரன் அவர்கள் மற்றும் இன்னும் நிறைய இருக்கிறாங்களா, தாரா ஸ்ருதி அவர்கள், பவித்ரா, எல்லாம் கனுமிதா, அவங்கெல்லாம் வந்து தேர்ந்து வந்திருக்கிறாங்க. அடுத்து தேரப்போவது இருக்கிறாங்க. யாருன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வரப்போகிற அவங்க பேர் எனக்கு தெரியல. ஆனால் நல்லா பாடினாங்க, பாட்டு நல்ல பாட்டு பாடினாங்க. ஈஷிகா வாங்க 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 வாங்க, ஈஷிகாமா வாங்க வாங்க வாங்க, துள்ளி குதிச்சு ஓடி வராடாமா. என்னை என்ன செய்தாய் வேங்குழலைங்கிற பாட்டை அற்புதமாக மயக்கி பாடினாங்க. The winner of Krish Singer 2025 goes to Ishika. அவர்களும் மென்மேலும் உயர்ந்து வர வேண்டும். இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள்லாம் கலையிலும் விளையாட்டிலும் எல்லாவற்றிலும் மென்மேலும் வளர்ந்து இந்த பள்ளிக்கு பெரிய பெயரை வாங்கி தர வேண்டும் என்று எங்கள் அனைவரின் சார்பாகவும் வேண்டுகோள் விடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, குட் நைட், குட் நைட், குட் நைட்.